வணக்கம் மாணவ செல்வங்களே, 7ஆம் வகுப்பிலிருந்து புதிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நமது இன்றைய வகுப்பில் சமூகவியல் பாடத்தில் நகர்ப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் போராட்டங்கள் எப்படி என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். அத்தியாயம் 9 இந்தியாவின் தொழிலாளர் தொகுப்பில் ஒரு சிறிய பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நல்ல சம்பளம், போனஸ் மற்றும் சலுகைகளை அனுபவிக்கும் காகித ஆலை தொழிலாளர்கள் பற்றி அறிந்தோம். பலர் ஆதரவின்றி குறைந்த ஊதியம் பெறுவதையும் அறிந்தோம். அதை பற்றி இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். தொழிற்சாலைகளில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள், கட்டுமான தளங்கள் மற்றும் செங்கல் சூளைகளில் பணிபுரிதல், தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதி செய்தல், உலகளாவிய விச்சாரம், நகரங்களில் முறைசாரா வேலை மற்றும் தொழிலாளர்கள், சுய தொழில் பெண்கள் சங்கம் அதாவது SEWA. முக்கிய தலைப்புக்கு செல்வதற்கு முன் முக்கிய வார்த்தைகளை பார்ப்போம். வருங்கால வைப்பு நிதி, தொழிலாளர்களுக்கு ஓய்வுக்கு பின் வாழ்வதற்கு போதுமான நிதி இருப்பதை உறுதி செய்யும் ஓய்வூதிய திட்டம். தொழிற்சங்கங்கள். தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களின் வேலை நிலைமைகளை மேம்படுத்த ஒன்றமைக்கப்பட்ட குழுவாகும். சாதாரண தொழிலாளி. சாதாரண தொழிலாளர்கள் பெரும்பாலும் ஒரு நாள், மணி நேரம் மற்றும் வாரத்திற்கு பணியமர்த்தப்படுகிறார்கள். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பல்வேறு பணியிடங்களில் தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க அரசாங்கம் சட்டங்களை இயற்றுகிறது. பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் விதிகளை பின்பற்ற வேண்டும். நியாயமான ஊதியம் மற்றும் சலுகைகளை உறுதி செய்ய வேண்டும். தொழிலாளர் துறைகள் இணக்கத்தை கண்காணிக்க வேண்டும். இந்த சட்டங்களை மீறினால் தொழிலாளர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இருப்பினும் பல தொழிற்சாலைகள் வழக்கமான அல்லது நிரந்தர தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து பெரும்பாலும் பதிவு செய்யப்படாத சாதாரண அல்லது ஒப்பந்த தொழிலாளர்களை புறக்கணிக்கின்றன. இப்போது பதிவு செய்யப்படாத தொழிற்சாலைகளின் நிலைமைகளை ஆராய்வோம். முதலில் இதை பற்றி அறிந்து கொள்வோம். தொழிற்சாலைகளில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள். மகப்பூர் நகர் மாவட்டத்தில் உள்ள ஹைதராபாத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தொழில்துறை நகரமான கொத்தூரில் உள்ள 2 தொழிற்சாலைகள் பற்றிய கதைகளை இங்கு நான் ஆராய்ந்து வருகிறேன். முதலாவது கண்ணாடி இழை தொழிற்சாலை. 1976 நிறுவப்பட்ட கண்ணாடி இழை தொழிற்சாலையான ஃபைப்ரோடெக்ஸ் 2002 570 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியது. இதில் 140 நிரந்தர, 60 சாதாரண மற்றும் சுமார் 300 தினசரி ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளனர். நிரந்தர பணியாளர்கள் தங்கள் வேலைகளில் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். அதே நேரத்தில் தற்காலிக பணியாளர்களை மிக எளிதாக பணி நீக்கம் செய்யலாம். ஆரம்பத்தில் நிர்வாகத்தின் ஆதரவுடன் மருத்துவ காப்பீடு மற்றும் PF உள்ளிட்ட சிறந்த ஊதியம் மற்றும் நன்மைகளுக்காக தொழிலாளர்கள் ஒன்றுபட்டதால் தொழிற்சாலையின் தொழிற்சங்கம் வலுப்பெற்றது. தொழிற்சங்கம் சுகாதார பரிசோதனைகள், நோய்வாய்ப்பட்ட விடுப்பு, பாதுகாப்பு உபகரணங்கள், சுத்தமான குடிநீர், தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவி மற்றும் விடுப்பு பயண உதவி தொகை அதாவது LTA ஆகியவற்றிற்காக வாதிட்டது. 140 நிரந்தர தொழிலாளர்களுக்கு மட்டுமே பெரும்பாலான சலுகைகள் கிடைக்கும்.
தினக்கூலிகள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் என அழைக்கப்படும் சுமார் 360 தொழிலாளர்கள் PF மற்றும் ESI உடன் குறைந்த சம்பளம் பெறுகின்றனர். இரண்டாவது தொழிற்சாலையை பார்ப்போம். KRS மருந்து தொழிற்சாலை. ஒரு பெரிய மருந்து நிறுவனத்திற்கு மருந்துகளை கலந்து பேக்கேஜ் செய்யும் இந்த நிறுவனம் 14 நிரந்தர திறமையான தொழிலாளர்கள் உட்பட சுமார் 118 பேர் வேலை செய்கின்றனர். மாதம் ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2500 வரை ஈட்டுகின்றனர். மீதமுள்ள 104 பேர் பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்கள். 56 பெண்களுக்கு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 30 என்றும் மற்றும் அதே வேலைக்கு ஆண்கள் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் 42 என்றும் கொடுக்கின்றனர். இந்த தொகை அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை விட மிக குறைவு. KRS-இல் மேலாளர்கள் தொழிலாளர்களை எந்த தொழிற்சங்கத்தையும் உருவாக்க அனுமதிக்கவில்லை மற்றும் ஏதேனும் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கினால் தொழிற்சாலையை மூடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இதுபோல் பல தொழிற்சாலைகள் தற்போது முழு நேர பணியாளர்களை குறைத்துவிட்டு ஒப்பந்த மற்றும் பகுதி நேர பணியாளர்களை அதிக அளவில் பணியமர்த்துகின்றனர். கட்டுமான தளங்கள் மற்றும் செங்கல் சூளை தொழிலாளர்களுக்கு மற்றொரு உதாரணம். பிந்தானி அவரது கணவர் மற்றும் அவளது 10 வயது மகள் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் வேலை செய்தனர். அவர்கள் முன்பு ஒடிசாவில் வசித்து வந்தனர். அங்கு அவர்கள் ஒரு சிறிய நிலத்தை வைத்திருந்தனர். ஆனால் ரூபாய் 20,000 கடன் அவர்களுக்கு இருந்தது. இவர்களது நிலத்தை விற்பனை செய்வதை எதிர்கொண்ட போது ஒப்பந்ததாரர் ஒருவர் தெலுங்கானா செங்கல் சூளையில் 6 மாதங்களுக்கு வேலை செய்ய ரூபாய் 10,000 மற்றும் கூடுதல் ஊதியம் மற்றும் வீட்டு வசதி தருவதாக சொல்கிறார். ஒடிசாவிலிருந்து சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் இதே போன்ற வேலைக்காக தெலுங்கானாவுக்கு வருவதால் அவர்கள் பலருடன் சேர்ந்தனர். அதே நேரத்தில் தெலுங்கானாவை சேர்ந்த குடும்பங்களும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு வேலை தேடுகிறார்கள். அவர்களின் நாள் எப்படி தொடங்குகிறது என்று பார்ப்போம். பிந்தானி காலை 4 மணிக்கு எழுந்து கொஞ்சம் கஞ்சி தயாரிக்கிறார். அவள் கணவன் நள்ளிரவு 2 மணி வரை வேலை செய்ததால் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவள் மகளை எழுப்பி இருவரும் வேலைக்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் தண்ணீரை சேகரித்து மணல் மற்றும் களிமண்ணுடன் கலந்து செங்கல் தயாரிக்க தயாராகி காலை 5 மணிக்கு தொடங்கி காலை 9 மணிக்கு தேநீர் இடைவேளை வரை வேலை செய்கிறார்கள். களிமண்ணை வடிவமைக்க உதவுவதற்கு அவரது கணவர் வருவார். களிமண்ணை செங்கற்களாக வடிவமைத்த பிறகு மகள் ஒவ்வொன்றையும் வழுவழுப்பாக்கி முத்திரையிட்டு காய வைத்து சுட சுட மாட்டு வண்டிகளில் ஏற்றி அதிகாலை 2 மணி வரை வேலை செய்கிறாள். பிந்தானியும் அவரது கணவரும் தினமும் 14 முதல் 16 மணி நேரம் செலவழித்து உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு 1000 செங்கலுக்கும் ரூபாய் 108 சம்பாதித்தனர். அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால் அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஓய்வின்றி உழைக்கிறார்கள். நொய் அரிசி, பருப்பு மற்றும் எப்போதாவது காய்கறிகளை சாப்பிட்டு வேலை செய்ய முடியாத அளவிற்கு சோர்வாக அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவே உணர்கிறார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் வழக்கமாக தங்கள் கடனை திருப்பி செலுத்திவிட்டு சுமார் 4,000 to 5,000 ரூபாயுடன் வெளியேறுகிறார்கள். தொழிற்சங்க ஆதரவு இல்லாமல்
இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கடன் மற்றும் சுரண்டலின் சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதை காணலாம். தொழிலாளர்களின் உரிமைகளை உறுதி செய்தல். உலகளாவிய விச்சாரம். தொழிற்புரட்சிக்கு பிறகு தொழிலாளர்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் நியாயமான ஊதியத்தை பெறவும் உரிமைகளுக்காக போராடினர். பணியாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை. தளர்வு மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் அவசியம். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நியாயமான ஊதியம் தேவை. நிலையான வருமானம் குடும்பத்தை ஆதரிக்கிறது. உடல் நலம் மற்றும் ஊதியம் பெறும் நோய்வாய்ப்பட்ட நாட்களுக்கான அணுகல் இன்றியமையாதது. பணியாளர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பணியாளர்களுக்கு தொழிற்சங்க உரிமைகள் இருக்க வேண்டும். இந்த உரிமைகள் பல அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இது உலக அளவில் பாதுகாப்பு சட்டங்களுக்கு வழிவகுத்தது. நகரங்களில் முறைசாரா வேலை மற்றும் தொழிலாளர்கள். தெலுங்கானா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் கிராமப்புற இடப்பெயர்வு நகரப்புற வளர்ச்சியை தூண்டுகிறது. இது வேலை பாதுகாப்பின்மை மற்றும் புதியவர்களுக்கு குறைந்த ஊதியம் பெறும் முறைசாரா வேலை, காய்கறிகள் அல்லது தையல் போன்றவற்றிற்கு வழிவகுக்கிறது. குடும்பங்கள் பெரும்பாலும் பல வேலைகளை கொண்டிருக்கின்றன. இதனால் குழந்தைகள் பள்ளியை தவறவிடுகிறார்கள். நிதி போராட்டங்கள் அத்தியாவசிய பொருட்களை குறைக்க அவர்களை கட்டாயப்படுத்துகின்றன. மேலும் கடன் அளிப்பவர்களிடம் கடனை திருப்பி செலுத்த அவர்கள் வேலை செய்கிறார்கள். பல தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க தொழிற்சங்கங்கள் இல்லை. குறிப்பாக நகர்ப்புற இடப்பெயர்வு மற்றும் தொழிற்சாலை மூடல்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு பதிலடியாக குஜராத் தொழிற்சங்க தலைவர்கள் முறைசாரா தொழிலாளர்களுக்கு உலகின் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தை நிறுவினர். தொழிற்சங்கங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். சுய தொழில் பெண்கள் சங்கம், அதாவது SCWA, பெண்கள் ஜவுளி தொழிலாளர்கள் சங்கத்தின், அதாவது TLA உதவியை நாடிய போது சுய தொழில் பெண்கள் சங்கம், அதாவது SCWA 1971 அகமதாபாத்தில் நிறுவப்பட்டது. 1972 அதிகாரப்பூர்வமாக தொழிற்சங்கமாக அங்கீகரிக்கப்பட்டது. SEWA பல்வேறு தொழில்களில் இருந்து சுய தொழில் செய்யும் பெண்களை ரூபாய் 5 கட்டணத்தில் வரவேற்கிறது. இது பெண்களின் பிரச்சனைகளை தெரிவிக்கவும், பணி நிலைமைகளை மேம்படுத்தவும், நிதி சுதந்திரத்தை அடையவும் உதவுகிறது. 9 இந்திய மாநிலங்களில் சுமார் 1.3 மில்லியன் உறுப்பினர்களுடன் SEWA ஒரு கூட்டுறவு வங்கி, சுகாதார காப்பீடு மற்றும் நியாயமான தயாரிப்பு விற்பனைகளுக்கான ஆதரவை வழங்குகிறது. சுருக்கமாக பார்ப்போம். தொழிற்சாலைகள், சேவைகள் மற்றும் கட்டுமானங்களில் குறைந்த ஊதியம், நிலையற்ற வேலைகளில் நகர்ப்புற தொழிலாளர்கள் தினமும் கடுமையான சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் பொதுவாக நீண்ட வேலை நேரம் மற்றும் வேலை பாதுகாப்பு இல்லாததால் வீட்டு வசதி, சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது கடினமாக உள்ளது. இது நிதி போராட்டங்கள் மற்றும் மோசமான வாழ்க்கை நிலைமைகளுக்கு வழிவகுக்கிறது. இதையெல்லாம் மேம்படுத்த அரசு அவர்களுக்கு உதவ வேண்டும்.